சார், பீகார்ல ராகுல் யாத்திரை நடத்தினாரு. அதுல நம்மளுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. என்னெல்லாம் பேசியிருக்காங்க சார்? அன்பு நண்பர் ராஜீவ்காந்தி என்று பேசினார். டங்கு ஸ்லிப் ஆயிருக்கும் சார். அதை விடுங்க சார். கருத்துக்கள் என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. கருத்துகள்லாம் நான் எல்லாம் எழுதி வச்சுட்டு படிக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய கருத்தாக, பெரிய ஒரு சிந்தனை சிற்பி அரிஸ்டாட்டில் அவர் சொல்கிறதுலாம் கருத்து எழுதி கொடுக்குறத படிக்க போகாத கருத்துக்கள் எல்லாம் இல்லை. அதிலேருந்து நம்ம ட்ராப் பண்ண வேண்டிய பொலிட்டிக்கல் இன்ஃபரன்ஸ் என்னன்றது தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணியில் திமுக ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 2026 தேர்தலுக்கு இந்த கூட்டணி உடையுமா, கூட்டணியை உடைத்துவிட்டு காங்கிரஸ் தாவேகாவில் சேருமா என்றெல்லாம் நாம் நமது நிகழ்ச்சியிலே நிறைய முறை விவாதிச்சிருக்கோம். அதற்கான காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பீகார் பயணம் மற்றும் அந்த யாத்திரையில் பங்கேற்பு நமக்கு உணர்த்துகிறது. ஸோ அவங்களோட அலையன்ஸு நாளுக்கு நாள் ஸ்ட்ராங்காகி கொண்டே இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட அதிமுக திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறி நமது கூட்டணியில் வரும் என்ற நம்பிக்கை அதிமுக கிட்டத்தட்ட இழந்து விட்டார்கள். அதனால தான் அவர் நேரடியாக திரு பழனிசாமி தனது பிரச்சாரத்தில் நேரடியாக சிபிஎம் கடுமையாக தாக்கி பேசினார். விடுதலை சிறுத்தைகள் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தார். அண்டு காங்கிரஸ் அங்கேருந்து வராது என்பது தான் அது இண்டிகேஷன்றதுனால காங்கிரஸ் மீதும் அவர் விமர்சனங்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். பட் ஒரே ஒரு ஆப்ஷனாக காங்கிரஸ் திரு விஜய் அவர்களோடு செல்லுமா என்பதற்கான அறிகுறிகளை தான் நாம் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு திரு ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது திரு விஜய் அவர்கள் அதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டதை ஒட்டி நாம் அதை விவாதித்தோம். இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, பேச்சுவார்த்தை நடந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன். அது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த அலையன்ஸை உறுதி செய்கிறதுக்கான வேலையில் திமுக தலைமை ஈடுபடுகிறது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு 1949 கட்சி தொடங்கியதிலிருந்து 67 முதல் முறை ஆட்சியை பிடித்தது வரை இன்று வரை எப்போதுமே கூட்டணி பலம் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற்றதே கிடையாது. கூட்டணி தான் திமுகவின் பலம். கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலில் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. கூட்டணி இல்லாமல் போட்டியிட்ட போதெல்லாம் அவர்கள் கடுமையான தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். கூட்டணியோடு போட்டியிட்ட போதும் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். ஸோ கூட்டணி தான் நமது பலம் என்பதை நன்றாக புரிந்து கொண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டால், உடைந்தால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணியை உறுதி செய்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளெல்லாம் இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் ஒரு ஸ்டாலினோட பார்ட்டிசிபேஷன்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சார், நேற்று ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றாரு. அவங்க கூடயே எம்பி கனிமொழி அவர்களும் பங்கேற்றாங்களா சார்? அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? திமுகவோட தேசிய அரசியலின் முகமாக திருமதி கனிமொழி உருவாக்கி விட்டார் என்பதைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கருணாநிதி அவர்கள் இறப்பதற்கு முன்பு இருந்த நிலைமையை பார்த்தீர்கள் என்றால் அப்போது தேசிய அரசியலின் முகமாக கூட கனிமொழி இருக்க மாட்டார். என்னதான் அவங்க அப்பா இருக்கிறாரு, எல்லாம் போய் பார்த்துக்க அப்படின்னு சொன்னாலும் டிஆர் பாலு முன்னணியில் இருப்பார், தயாநிதி மாறன் முன்னணியில் இருப்பார், கனிமொழி பின்னால் தான் இருப்பார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதல்வரான பிறகு டெல்லியில் கனிமொழிக்கான முக்கியத்துவம் அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த முக்கியத்துவத்தை கனிமொழிக்கு கொடுக்க வேண்டும் என்பதை திமுக தலைமையே உறுதி செய்கிறது. டெல்லியில் இந்த இந்தியா கூட்டணி தொடர்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் கனிமொழி மூலமாகத்தான் திமுக தலைமை அணுகுகிறது. அந்த அடிப்படையில் தான் மேடையில் ஸ்டாலின் அமரும்போது பக்கத்தில் திருமதி கனிமொழி அமர்ந்ததெல்லாம் கால் மேலே கால் போட்டு வேற உட்காந்துருக்காங்க. ஸோ அது அவங்க கால் மேலே தானே போட்டிருந்தாங்க, அது வசதி அவங்களுக்கு, அதனால உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை. சோஷியல் மீடியாவில் ஒருவேளை தலைமை மாறுதோ, ஸ்டேட் பாலிடிக்ஸ்லையும் அவங்க பவர் ஆகுறாங்களோ. அதே மாதிரி சார், கார்லேயே ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நின்றுருக்காங்க, மேம் முன்னாடி உட்காந்து வர்றாங்க. பின்னாடி இடம் இல்லைன்றதுனால உட்காந்துருப்பான்ப்பா. அதனாலலாம் இதெல்லாம் இவ்வளவு டீப்பாக போய் இதில் உருவகம், குறியீடு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. முன்னாடி அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க, அதனால் இவங்க ஃப்ரண்ட்டில் சேர் இருக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு வர வேண்டும்னு விரும்ப மாட்டாரா? விரும்புவாங்க சார். எப்படி விரும்புவாங்க? ஏன் விரும்புவாங்க சார்? அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல சார். ஏன் இப்போ கூட தான் டெல்லியில் பவர் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அது நம்ம அதை ஒரு பவரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்கல்ல சார். அது மட்டும் காரணம் அல்ல. கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் தமிழக அரசியலில் நீங்கள் கால் பதிக்க வேண்டும். கட்சியின் முகமாக இன்று திரு துரைமுருகன், திரு KN நேரு, திரு பொன்முடி போன்றவர்களை கட்சின்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் ஞாபகம் வராங்க இல்லையா?
திருச்சி சிவா ஞாபகம் வர்றாரா? ஏதாவது காமராஜரை திட்டி சர்ச்சையில் பேசினா தான் திருச்சி சிவா திமுகவில் இருக்கார் அவர் என்று நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? தயாநிதி மாறன் முன்னுக்கு வர்றாரா கட்சியில்? இல்லை. டிஆர் பாலு தான் டெல்லியின் முகமாக, திமுகவின் முகமாக கடந்த 30 ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர் திரு டிஆர் பாலு. திமுகன்னு சொன்னோடனே அவருடைய முகம் ஞாபகத்துக்கு வருகிறதா? இல்லை. தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் அரசியல் செய்தால்தான் கட்சி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அப்படி கட்சியில் கனிமொழிக்கென்று ஆதரவாளர்கள் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் டெல்லி நீ பார்த்துக்குமா என்று ரொம்ப கரிசனையோடு அனுப்பி வைக்கிறார்கள் திமுக தலைமை. கனிமொழி அவர்கள் இங்கே வந்தால் தன் மகனால் ஒரு நாளும் கனிமொழிக்கு நிகராக அரசியல் செய்ய முடியாது என்பதை திமுக தலைமைனா என்ன, அந்த குடும்பம் நன்றாக உணர்ந்திருக்கிறது. ஸோ மகனுக்கு என்றைக்காக இருந்தாலும் திருமதி கனிமொழி அவர்கள் சவாலாக இருப்பார், போட்டியாக இருப்பார். கனிமொழிக்கு இருக்கக்கூடிய அரசியல் திறமையும் அனுபவமும் பக்குவமும் தன் மகனுக்கு துளியும் இல்லை என்ற காரணத்தால் கனிமொழி எப்போதும் மகனுக்கு போட்டியாக இருப்பார். கட்சி கனிமொழி பின்னால் சென்றுவிடும் என்ற அச்சம் அந்த குடும்பத்திற்கு இருப்பதன் காரணமாகத்தான் கனிமொழிக்கு வேறு வழியில்லாமல் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கனிமொழிக்குன்னு அறிவாலயத்தில் ரூம் ஒதுக்குனாங்கன்றதை பற்றிலாம் நம்ம பேசணும். ஆனால் திருமதி கனிமொழி அவர்கள் மாநில அரசியலில் காலூன்ற வேண்டும். மாநில அரசியலில் காலூன்றலைன்னா கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க மாதிரி உங்களை ஆகிடும். டெல்லியில் பார்லிமெண்ட் செஷன் நடந்தால் தானே உங்களை பற்றி பேச்சே எழும். அப்படி இல்லை என்றால் டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு அந்த அமைச்சரவையில் கனிமொழி அவர்கள் பங்கு வகித்தால் கனிமொழி பற்றி அப்போதும் ஏதாவது ஒரு பேச்சு வறுமை ஒழிய தயாநிதி மாறன் கூட தான் 3 வாட்டி மந்திரியாக இருந்தார். அதனால் கட்சி அவர் கைக்கு வந்துருச்சா என்ன? இங்கே இருக்கணும் நீங்கள். ஸோ கனிமொழி ஆதரவாளர்கள் சிலரிடம் நான் பேசிய போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கனிமொழி அவர்களை 26 தேர்தலிலேயே போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த போகிறோம். ஏன்ப்பா அவங்க தான் எம்பியாக இருக்கிறாங்களேன்னு கேட்டால் எம்பியை ராஜினாமா பண்ணிட்டோங்க. ரேவந்த் ரெட்டி எம்பியாக தான் இருந்தார். எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தெலுங்கானாவில் போட்டியிட்டு தெலுங்கானாவின் முதல்வராகவில்லையா? அந்த பஞ்சாபின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு மான் அவர்கள் எம்பியாக தான் இருந்தார். சட்டப்பேரவை தேர்தல் வந்த உடனே அதை ராஜினாமா செய்துவிட்டு அவர் பஞ்சாபின் முதல்வராக இன்று ஆகவில்லையா? கட்சியினருக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி கருணாநிதியின் உண்மையான வாரிசு திருமதி கனிமொழி என்ற நல்லெண்ணமும் நம்பிக்கையும் திருமதி கனிமொழி அவர்கள் மீது இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பொறாமை போட்டி இந்த உணர்வுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கனிமொழி அவர்களை தமிழக தேர்தலில் போட்டியிட வைத்தால் திமுகவோட வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். நான் அந்த கூட்டை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு விமன் லீடரே யாரும் இல்லை. ஜெயலலிதா மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றதற்கு ஒரு முக்கியமான காரணம் பெண்கள் அவருக்கு அளித்த வலிமையான ஆதரவு. இது அவங்களுக்கு எல்லா மந்திரிகளும் காலில் ஓடுறதை பார்த்துட்டு ஒரு சில பெண்மணிகள்கிட்ட தொலைக்காட்சி சேனலில் போய் பேட்டி எடுத்து ஏமா திருப்பி அவங்களுக்கு போடுறீங்க என்ன, என்னெல்லாம் என் புருஷனை காலில் உழ வைக்க முடியல, இந்த அம்மா எல்லாரையும் உழ வைக்குது, அந்த மவராசியாவது இதை செய்யுது என்று மகிழ்ந்தார்கள். ஸோ ஒரு விமன் லீடரோட ஆப்சன்ஸ், ஒரு விமன் லீடர், ஒரு வலிமையான பெண் தலைவருக்கான வெற்றிடம் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை திருமதி கனிமொழி அவர்களால் நிச்சயமாக நிரப்ப முடியும். ஸோ மாநில அரசியலுக்கு அவர் வருவதற்கான சாத்தியமே இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் இப்போவே திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கிறது. ஸோ 26 நெருக்கத்தில் திருமதி கனிமொழி அவர்களே ஏதாவது ஒரு தொகுதியை, தூத்துக்குடியிலேயே ஒரு சட்டப்பேரவை தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிடுவதற்கு முடிவெடுத்தாலும் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த குடும்பம் அதை அனுமதிக்குமான்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு பாரபட்சம் இல்லாமல் வெளியில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் கனிமொழி தமிழக அரசியலில் இறங்குவது திமுக என்ற கட்சிக்கு நல்லது. பெண்கள் வாக்குகளை வாங்கிறது, கட்சியினர் அனைவரையும் அரவணைத்து செல்வது என்ற அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா திமுக என்ற கட்சிக்கு அது நல்லது. பட் அதை அவங்க அனுமதிக்கலைன்னா தமிழகத்துக்கு நல்லது. திமுக அழிஞ்சு போனால் தமிழகத்துக்கு நல்லது தானே. அதனால் அவங்க ஆதரவாளர்கள்லாம் வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிறார்கள். நாங்கள் 26 தேர்தல் நெருக்கத்தில் அக்காவை நீங்கள் இங்கே போட்டியிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வலியுறுத்துவோம் என்றும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகுல் அவர்கள் கைதாகும் போது திரு விஜய் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ திரு விஜய் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கூட்டணிக்கு தாவேகாவும் காங்கிரஸும் செல்லலாம் அப்படின்ற ஒரு பேச்சிற்கு அடிப்படையில் காங்கிரஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு கண்டனங்களோ அது தொடர்பாக எதுவுமே பேசலை. இதை சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்கணுமா, இல்லை ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்கணுமா? விஜய் கண்டனம் தெரிவித்தப்பவே நாம் அன்றைக்கி இதை விரிவாக விவாதித்தோம். கூட்டணி கட்சியான திமுகவே அமைதியாக இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஏன் சார் கண்டனம் தெரிவிக்கிறீங்க? ஏன் ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு அப்ரோச்ன்றது இரு தரப்பிலும் இருந்தால்தான் அது ஒரு உறவாக உருவாகும். இது ஒருதலை காதல். திரு விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் மீது
இருப்பது ஒருதலை காதல். ஒருதலை காதல் எப்படி ஈடேறும்? சார் இது ஒரு முக்கோண கதை சார். அதாவது நம்மளுக்கு ஒன்றை பிடிக்கும், நமக்கு அதை பிடிக்காது, நமக்கு ஒன்றை பிடிக்கும், அதுக்கு நம்மளை பிடிக்காது. எனக்கு புரியுது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்றது. காங்கிரஸ் வந்து இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கு, அதனால பேசாமல் இருக்காங்களா எப்படி சார்? அதனால தான்மா பேசாமல் இருக்காங்க. இது ஒரு சாலிடான கூட்டணிமா. ஒருவேளை கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாவேகாவும் காங்கிரஸும்னா கூட அதையும் தாண்டி ஏதாவது ஒரு கண்டனங்களை தெரிவிச்சிருக்கணுமா? கண்டனங்களை தெரிவித்து ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கலாம். ஆனால் அப்படி கண்டனங்களை ஒருவேளை தெரிவித்தால் நம்முடைய கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கக்கூடிய உறவு கெடும் என்ற சூழ்நிலையில் எதற்காக அந்த உறவை கெடுக்க வேண்டும்? நேற்று நம்ம பேசணும் விரிவாக. அதிமுகவோட ஆப்ஷனை விஜய் ஓப்பனாக வச்சுருந்துருக்கணும். இல்லை அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிசம்பரில் க்ளோஸ் பண்ணணும் அல்லது ஜனவரியில் க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஏன் க்ளோஸ் பண்ணார் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? திமுக கூட்டணியை விட்டுட்டு வெளியில் போகிறதுன்ற ஆப்ஷன் காங்கிரஸ்க்கு இப்போதும் இருக்கிறது. ஆனால் அந்த ஆப்ஷனை ஜனவரி மாதம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது. பாருப்பா 30 சீட்டு கொடுக்கலன்னா தம்பி கட்சிக்கு போகிறேன், அப்போது சொல்லலாம் அல்லவா? திரு விஜய் அவர்கள் அரசியல் அனுபவம் இல்லாமல் தேவையில்லாமல் அதிமுகவை வம்புக்கு இழுத்தார் என்றால் 150 ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு காங்கிரஸ் கட்சி எதற்காக இந்த வேலையை செய்ய வேண்டும்? மேபி இஸ் இட் டூ ஏர்லி சார்? வெரி ஏர்லி. 6 மாதம் இருக்குது. சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்பான நெகோசியேஷன் இன்னும் தொடங்கப்படவில்லை. அந்த 60-63 பஞ்சாயத்து நடந்துச்சுல 2011 தேர்தலில், அது போன்ற ஒரு பஞ்சாயத்து இப்போது கூட உருவாகலாம். அப்போது ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது ஏன்? இந்த இன்னைக்கு நல்லா போயிட்டுருக்கிற ஒரு உறவை எதற்காக கெடுக்க வேண்டும்? அங்கேருந்து கூப்பிட்ட உடனே பீகாரில் வந்து இந்தியா கூட்டணியின் சார்பாக பிரச்சாரம் செய்வதற்காக வந்து பேசுகிறாரு. அண்டு சீட்டு ஷேரிங்கில் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இன்னொன்று, வேறு ஏதாவது ஒரு கட்சியை கூட்டணியில் சேர்க்கலாமான்னாலும் உங்களை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுறாரு. வீட்டில் கூப்பிட்டு விருந்து கொடுத்து உங்களை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுறாரு. சீட்டு ஷேரிங் நியாயமான முறையில் நடக்கும் என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது எதற்காக இப்போது இந்த இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்ப்போமா? இதை எதுக்காக இப்போ காங்கிரஸ் தாவேகாக்கு போகணும்? காங்கிரஸ் தாவேகாக்கு போகிறதுனால தாவேகாக்கு லாபமா காங்கிரஸ்க்கு லாபமா? தாவேகாக்கு தான் லாபம். அப்போ எதுக்கு போகணும்? மேபி அதிக தொகுதிகள் வாங்குறதுக்கு. ஜெயிக்க முடியுமா? வெற்றி கேரண்டியா? அப்புறம் எதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க? ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுப்போம். இங்கே இப்போ தாவேகா சார்பாக ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. ஏன் அது ஓப்பனாக சொல்கிறேன், ஆதவர்ஜுன் வந்து பேசுகிறாரு. இது மாதிரி ஒரு ராகுல்ஜியோட ஒரு மீட்டிங்கு ஏற்பாடுக்கு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அவங்களா வந்து இது மாதிரிங்க ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வராத, வீட்டுக்குள்ள வராத, வெளில போ, நாங்கள் திமுக கூட உறவுல இருக்கோன்னு சொல்லுவாங்களா ஒரு கட்சி? எதுக்கு சொல்லணும்? நீங்களாக தானப்பா வரீங்க கதவை தட்டிட்டு, வாங்க பேசுவோம், அந்த ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுக்குவோம். அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கிட்டு திமுக கிட்ட அதிக சீட்டு வாங்குறது தானே சாமர்த்தியம். அதைத்தானே காங்கிரஸ் கட்சி செய்யும். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.